கடவுள் மீன்களை உருவாக்க விரும்பிய போது அவர் கடலை பார்த்து பேசினார். கடவுள் மரங்களை உருவாக்க விரும்பிய போது அவர் நிலத்துடன் பேசினார். ஆனால் மனிதனை உருவாக்க விரும்பிய போது அவர் தன்னையே நோக்கினார். அப்போது கடவுள், நாம் மனிதனை நம்முடைய உருவிலும் நம்முடைய ஒற்றுமையிலும் உருவாக்குவோம் என்று கூறினார். நீங்கள் ஒரு மீனை நீரிலிருந்து எடுத்தால் அது இறந்துவிடும். ஒரு மரத்தை மண்ணிலிருந்து பிரித்தால் அதுவும் இறந்துவிடும். அதேபோல் மனிதன் கடவுளிடமிருந்து பிரிந்தால் அவனும் இறந்து விடுகிறான். கடவுள்தான் நம்முடைய இயற்கை சூழல். நாம் அவருடைய முன்னிலையில் வாழ்வதற்காகவே உருவாக்கப்பட்டோம். ஏனெனில் வாழ்க்கை அவரில் மட்டுமே உள்ளது. நாம் கடவுளுடன் இணைந்திருக்க வேண்டும். நீர் இல்லாமல் மீன் எதுவும் இல்லை, ஆனால் மீன் இல்லாமல் நீர் எதுவும் இழக்காது என்பதை நினைவில் வைத்துக் கொள்வோம். மண் இல்லாமல் மரம் எதுவும் இல்லை, ஆனால் மரம் இல்லாமல் மண் எதுவும் இழக்காது. கடவுள் இல்லாமல் மனிதன் எதுவும் இல்லை, ஆனால் மனிதன் இல்லாமல் கடவுள் எதுவும் இழக்க மாட்டார். நீங்கள் தினமும் 1% சிறந்தவராக வளர உதவும் உள்ளடக்கங்களை நாங்கள் வழங்குகிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு பார்வையிடுங்கள். நல்ல வாழ்க்கை வாழுங்கள் என் நண்பரே. மீண்டும் சந்திப்போம் என்று நம்புகிறேன்.